இது பார்த்தேன், ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தேன், நம்ம தொழிற்சங்கத்தினுடைய பயிரோடலாம் பார்த்தேன். இதில் என்னென்னா இது வந்து இன்னொரு ஒன்று சேர்த்துக்கணும். சரி, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொழிற்சங்கத்தில் நம்ம தொழிற்சங்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு நோயில் பாதிப்படைகிறாங்க. அப்போ அந்த நோயை சரி செய்யணும்னு சொல்லி போய் மருத்துவரை போய் பார்க்குறப்போ மருத்துவமனைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து நோயிலிருந்து நீங்கள் குணமாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் குறைப்பீங்க, ஆப்ரேஷன் செஞ்சால் தான் உங்களை காப்பாற்ற முடியும், மாத்திரை மருந்தெல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்களாம் அதை வந்து கலந்துட்டீங்க. ஒரு நாள் ஒரு தொழிலாளி வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் சம்பாதிக்கிற பணம், அவருடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, வீட்டு வாடகை கொடுக்குறது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, சொந்தக்காரங்களுக்கு நல்லது எடுத்து போய் செய்முறை செய்யறது, இதுக்கே சரியாக போயிடும். அவருக்கு ஏதாவது ஒரு சைடு ஏதாவது வழி இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க, அதை போய் அவர் போய் மருத்துவமனைக்கு போய் பார்க்க மாட்டார். ஸோ போனால் என்ன சொல்லுவாங்க சொல்லி ரொம்ப விட்டுருவாரு. ஆரோக்கியம் இருந்தாங்கன்னா மாற்று மருந்துலேயே அதை வந்து குணப்படுத்திடலாம். ஆனால் இவங்க வந்து பொருளாதார சிக்கல்னால அதை வந்து மருத்துவமனைக்கு போகாமல் அந்த நோயை மொத்தம் கடைசியில் ஒரு வழியில் அதிகமாக அவரால் தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ போகிறாங்கன்னா அந்த நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் தான் அவங்க வந்து சரி பண்ண முடியும், அவங்க காப்பாற்ற முடியும், மாத்திரை வந்து நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க. சரி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். சொல்கிறப்போ என்னன்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் 4 லட்சம் வரும், 5 லட்சம் வரும், 6 லட்சம் வரும், 3 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பணம் வந்து மருத்துவமனை கேட்குது. அவங்க மருத்துவமனை கேட்குறாங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. ஒரு டாக்டர் சம்பளம் இருக்குது, அவங்க சும்மா நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சொல்லி இது இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைனால அவங்க வந்து லட்சக்கணக்கில் அதை சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க லட்சக்கணக்கான பணம் அந்த தொழில்கிட்ட இல்லை. டெய்லி 1000 ரூபாய் கூலிக்கு போகிறவங்க 4 லட்சம் பணம் கட்டினா எங்கே போய் கட்டுவாங்க. அப்போ என்ன அதெல்லாம் போனால் போட்டு போதான்னு சொல்லி அந்த நோயை அப்படியே விட்டுடுறாங்க. இந்த சூழ்நிலை பல தொழிலாளர்கள் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைக்கு போங்க, அங்கே இலவசம் அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அரசு மருத்துவமனையில் 1000 பேர் வைக்கலாம், கூட்டம் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் சரிங்கன்னு சொல்லி எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திட்டுவாங்க. ஒரு 100 பேருக்கு வைத்தியம் பண்ணுற அளவுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அந்த இடத்துல 1000 பேர் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எப்படி பண்ண முடியும்? இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீனியாரிட்டி புக் பண்ணி வைக்கணும். சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் இப்போலாம் பண்ண முடியாதுங்க, அதுக்கு பெட்டே கிடைக்கிறது இல்லையா? ஒரு சில மருத்துவமனைக்கு பெட்டே கிடைக்காது, சுமத்தியில் படுத்து இருப்பாங்க. அப்போ அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் வந்து உங்களுக்கு கை கொடுக்காத சூழ்நிலை ஏற்படுற நேரம் இல்லை. இவங்க வந்து இறக்க கிடையாது, தொழிலாளர்கள் வந்து அவங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்து. அப்போது இது என்ன அப்படின்னா, நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது மட்டும் ஒரு இடமா வாழ்றாங்க. நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளராக இருந்தாலும் சரி, இல்லை கட்டிட தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அமைப்பு சார்ந்த எந்த தொழிலாளியாக இருந்தாலும் நம்ம தொழிற்சங்கத்தில் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் போதும். பொறுப்பேற்க கூட அவசியம் இல்லை. அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் கூட இருந்தாலே போதும். அவங்க ஏதாவது ஒரு நோயினால பாதிப்படைந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து முழுமையாக ஃபுல் ஃப்ரீ இலவசமாக அவங்களோட நோயை எந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த நோய்க்கு மாத்திரை கொடுக்கணுமா, எந்த சார்ஜஸ் வேண்டாம், ஃப்ரீயாக முறையை பண்ணி கொடுக்கலாம். இல்லை அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறோமா, அதுக்கு லட்சக்கணக்கில் வெளியில் கேட்டாங்கன்னு சொல்றீங்களா, நேராக வாங்க டாக்டர்ஸ் வந்து பாலாவை பார்த்து பாலாவோட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உங்களை வந்து உங்கள் நோயை வந்து குணப்படுத்தி நல்ல முறையில் தொழிற்சங்கம் உங்களை அனுப்பிச்சு அது ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்றீங்க. தொழிற்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 பேர் இல்லை, ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட 1000 பேர் உருவாகுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 25 அமைப்பு இருக்கு. 25 1000னா கூட 25,000 பேர் இருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 4 பேர் 3 பேர் 2 பேர் வந்தால் கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் இது நம்ம
சொல்றேன்னா, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அது வந்து பெருசா சொல்ல போறதில்லை. இது வந்து தொழிற்சங்கத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் பாதிப்படைஞ்சாலும் 1000 பேரையும் நான் சரி பண்ணுறேன்னு தான் சொல்றேன். சொல்ல புரியுதா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் வந்து கல்வி, மருத்துவம் இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். அப்போ அதுக்கு தொழிற்சங்கம் வந்து அவன் நோயினால வந்து அவசரப்பட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறான், அவனை காப்பாற்றணும்னா அவன் ஏன் சங்கம் நடத்தணும், அவன் ஏன் நம்ம சங்கத்தில் சேர்க்கணும்? இது வந்து அடிப்படையான விஷயம். இப்போ நீங்கள் வந்து அந்த நோயை சரி பண்ணி அவனை குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தகுதியில் நீங்கள் நம்ம இருக்கோம். ஒட்டுமொத்த பாலிவந்தாரியாவோ இளைவந்தாரியாவோ அதுக்கு உண்டான சூழ்நிலையில் அவங்களுடைய கடின உழைப்புல நீங்கள் வந்து ஐயா பாலிவந்தரும் இளைவந்தரும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படியோ தெரியாது. ஆனால் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கக்கூடியவங்க யாரும் நோயினால வந்து நோய் பாதிப்புனால இறந்துட்டாங்க, நோய் இருக்குது அதை வந்து கவனிக்க முடியாமல் மருத்துவத்துக்கு செலவு பண்ண கையில் போதிய பொருளாதாரம் அதை வந்து உபயோகிக்கிறாங்கன்னு சொல்லி எங்கேயுமே இது போல ஒரு பதிவு வரப்படுது. அதில் வந்து ரொம்ப கவனமாக தலைமையும் கவனமாக தான் இருக்குது. இது அடிப்படையான விஷயங்க. அதை செய்யலாம் நமக்கு எதிர்த்து வச்சிருக்கோம் வேண்டியது இல்லையா? அதனால எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம பண்ண முடியும். இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம வந்து கட்டுமான தொழிற்சங்கம், கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா வருவாங்க. கட்டுமான தொழிலாளர்கள் வந்து அமைப்பு சாரா தான் வருவாங்க. அதுவும் அமைப்பு சாரா வருவாங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டுமானத்துக்கு வந்து 2011 முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் சாலை கட்டி ஒருத்தர் இறந்துறாரு, சாலை கட்டி வேலை செய்கிறாரு, சாலை கட்டி ஒரு பெயிண்ட் அடிக்கிறாரு, ஒரு சாரம் போட்டு ஒருத்தர் ஒரு கலர் வந்து பூசிக்கிட்டு இருக்காரு, 3ஆம் நாள் கீழே வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, அப்போ வந்து 2011 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அப்போ 1 லட்ச ரூபான்றது ஒருத்தர் மில்லியன் பிரச்சனை 1 லட்ச ரூபா கொடுத்தா பத்துமாரு. இப்போ ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா சேதத்துக்கு ஏற்ற மாதிரி, காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட பரவாயில்ல. இப்போ கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அது வந்து நம்ம வந்து காயத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த செலவு வருதோ அதை வந்து நம்ம நலவாரத்தை வாங்கிக்கலாம். உயிரை போயிடுச்சுன்னா 1 லட்சம் கொடுத்து எழுதப்படும். அவருடைய ஈமன் செலவு பண்ணுறதுக்கே 1 லட்ச ரூபா ஆயிடுது. நம்ம சிம்பிளாக வந்து ஒரு மனுஷனை ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு 1 லட்சம் காயம் ஆகுது. சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு பாடியை பாடம் கட்டி மோளம் வச்சு அதை வச்சு திரும்ப அந்த சொந்த காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1 லட்சம் காரியம். அப்போ இது வந்து 10ஆவது. அப்போ வந்து அண்ணாவின் ஆட்சி இருக்குது. இப்போ மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த நேரங்களில் என்னென்னா நாங்கள் வந்து என்னுடைய டியூசிசி தொழிற்சங்கம் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து போராட்டம் நடந்தோம் இந்த விஷயத்துக்காக. கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான சலுகைகளை வந்து உயர்த்தி கொடுங்க, அவங்களுடைய வந்து இறப்பு காலத்தில் அந்த நிவாரணம் சொல்லி அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். அப்போ டியூசிசி இந்த தொழிற்சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் எஸ்பி திவாரி இருக்காரு, அவரும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணார். அவர் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 3 முறை முதலமைச்சரை சந்தித்து பேசினார், இது வந்து உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பண்ண போராட்டத்தினுடைய விளைவாக கடைசியாக வந்து சென்னையில் போனோம். அப்புறம் திருச்சியில் போராட்டம். திருச்சியில் இருக்கக்கூடிய தானிய மார்க்கெட் தொழிலாளர்கள்லாம் வந்து நம்மகிட்ட தான் இருக்காங்க, நம்ம டிசி தொழிற்சங்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் விஷயத்தில். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசி ஒரு 10 நாளில் அந்த அம்மா வந்து அறிவிச்சிட்டாங்க, 5 லட்சமாக அறிவிச்சாங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு கட்டுமான தொழிலாளி இல்லை இவங்க என்ன அது வாங்கி கொடுத்ததே நம்ம எப்படின்னா அவனை 5 லட்சம் ரூபா இது வந்து அறிவிச்சோடனே நான் ஃபோன் பண்ணி அவருக்கு சொன்னேன், காலையில் என்ன செய்ய சொன்னேன். நான் நேரில் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு 1 லட்சம் கட்டுமான தொழிலாளிக்கு இறந்துட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. நம்ம பண்ண போராட்டத்துடைய விளைவு 5 லட்சம் நம்ம தான் வாங்கி 5 லட்சம் ரூபா நம்ம தான் வாங்கி கொடுத்தது. எந்த பிரச்சனையும் வாங்கி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மீன்பிடி தொழிலாளர்கள் வந்து நாடு முழுவதும் இருக்காங்க.
டியூசிசிங்கிறது நான் இருக்கிற அந்த 21 ஸ்டேட்டுக்கு நான் வந்து தேசிய செயலாளர் இருக்கேன். அப்போ இந்த டியூசிசி என்பது வந்து மத்திய தொழிற்சங்கம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிற்சங்கம் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான தொழிற்சங்கங்களில் மத்திய அரசாங்கம் வந்து அங்கீகரிச்ச சங்கம் எத்தனை சங்கம் கேட்டீங்கன்னா 11 சங்கம் தான். மத்திய அரசாங்கம் பிறகு ஆட் பண்ணிருக்காங்களா 13 சங்கம். அப்போ இது வந்து அதாவது இந்த 13 சங்கம்னா இந்திய அரசு, நம்ம நாடு வந்து இந்த சங்கத்தை தான் அங்கீகரிச்சு. ஏன் இந்த 13 சங்கத்தை அங்கீகரிச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசால் ஒரு சங்கம் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அவங்க வந்து நாடு முழுவதும் இருக்கணும். சும்மா ஒரு ஸ்டேட்ல மட்டும் இருந்தாலும் பார்த்தாரு, நாடு முழுவதும் இருக்கணும். அவங்க மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்ததுன்னா அந்த குறிப்பிட்ட உறுப்பினர்கள் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் மத்திய அரசு வந்து அவருடைய இதுக்குள்ள கொண்டு வருவாங்க. சார் ஏதாவது பேச்சு வரணும்னா அந்த தொழிற்சங்கத்தை கொடுத்துருவோம். அப்போ அந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் வந்து 7வது இடத்துல இருக்கோம். டிஇசிசி வந்து மத்திய தொழிற்சங்கம் 7வது இடத்துல இருக்கோம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை வந்து ஒரு டியூசில தான் வந்து டிஎம்கேவும் திமுக தொழிற்சங்கம் வந்து புதுசாக எம்பி இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆல் இந்தியா லெவலில் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க எங்கள் டியூசிசியோட டைப் பண்ணி தான் கால் பண்ணுவோம். இது வந்து அவர் கலைஞர் சிஎம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் டியூசிசி தொழிற்சங்கத்தில் 17 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தோமஸா வந்து எல்பிஎஃப் வந்து டியூசிசியோட டைப் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட அந்த புகைப்படம்லாம் நான் காமிக்கிறேன். ஒரு பக்கம் டிவிசிசி தொழிற்சங்கம்